गुरुवे शरणं। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। ಮಂತ್ರಾಲಯ ಮಹಾನ್ ಜಗದ್ಗುರು ಶ್ರೀ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳ 354வது வருஷ பிருந்தாவன பிரவேசமாகி அவருக்கு ஆராதனை மகோத்சவம் 3 நாள் நடக்கும். பூர்வாராதனை, மத்தியாராதனை, உத்தராராதனைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கோம். திருப்தியாக பகவானுக்கு 22வது வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பகவானோட சங்கல்பம் சதா காலம் எல்லா அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்கணும். அப்புறம் இங்கே நடக்கிற பூஜையில் நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நிறைய ஃபேமிலி ப்ராப்ளமில் வருவாங்க. எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். பகவானோட ஆசீர்வாதத்தில் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே போல் ராகவேந்திர சுவாமியோட ஆசீர்வாதத்தில் எந்த குறையும் வராது. எல்லாருமே நீண்டும் ஆரோக்கியத்தோட பாக்கியத்தோடு வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போ நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கா அப்படின்னு பார்க்க போனால் இப்போ ஒருத்தரை வருவாங்க, பகவான்கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். குருவே சரணம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோமம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதல் நாள் ஆராதனை பூர்வாராதனைன்னு சொல்லுவாங்க. ஹோமம் பண்ணிவிட்டு ராகவேந்திர சுவாமிக்கு குலதெய்வமான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பேரில் அந்த அன்னைக்கு பகவானுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணுவோம். 2வது நாளும் மத்தியாராதனைன்னு சொல்லுவாங்க. மத்தியாராதனை இதே மாதிரி தான் அலங்காரம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நாளே நம்ம ஹோமம் பண்ணியிருப்போம். 3வது நாள் இதே மாதிரி ஆராதனை இருக்கும். அதே போல் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்போம். ஆசிரமங்களுக்கு அன்னதானம் சப்ளை பண்ணுவோம். மற்றபடி இங்கே வரவங்க எல்லாருமே பக்தர்கள் கலந்துக்குவாங்க. இந்த ராகவேந்திர சுவாமியோட ஆராதனை என்னான்னு கேட்டிங்கன்னா, ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் பண்ணி 354வது வருஷம் ஆயிடுச்சு. இங்கே எல்லா பக்தர்களும் அந்த மந்திராலயத்தில் எப்படி பண்ணுறாங்களோ அதுபோல் பண்ணுவாங்க. அதில் நானும் ஒரு ஆள், நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி உத்தராராதனைன்னு சொல்லிட்டு 3வது நாள். இந்த நாள் அன்னைக்கு நம்ம அமோகமாக பண்ணியிருக்கோம். ராகவேந்திர சுவாமியோட ஆராதனை எல்லா பக்தருக்கும் அன்னதானம் கொடுக்குறோம். குருவே சரணம்.